என் பெயர் அருண், பாலாறு பாசன விவசாய சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர். இன்னைக்கு எதுக்கு நாங்கள் கூடியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, நீராதாரம் பறிக்கப்படுது. அதுக்காக நாங்கள் இன்னைக்கு கூடியிருக்கிறோம். பொட்டப்பட்டி, மதுரை மாவட்டத்தில் பொட்டப்பட்டி சூரப்பட்டிங்கிற இடத்துல ஒரு தடுப்பணை கட்டுறாங்க. அந்த தடுப்பணை தடுத்து நிறுத்தணும், எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு கேட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தடுப்பணையினால எந்த விவசாயத்துக்கும் 1 ஏக்கரோட பாசனம் இல்லை. 1 ஏக்கர் பாசனம் கிடையாது, ஒரு விவசாயி கூட பாசனம் கிடையாது. கீழே 40,000 விவசாயிகளுக்கு மேற்பட்டவர்கள் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். 1 லட்சம் ஏக்கர் பாதிக்கப்படுகிறது. 650 கம்மாய்கள் இருக்கு. ஒரு 400 ஊர்களுக்கு மேல பாதிக்கப்படுறோம். அதனால எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதுனால எங்களோட கருத்தை கேட்டு அந்த தடுப்பணை கட்டணும்னு கேட்கிறோம். மிச்ச தடுப்பணை எல்லாம் பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய தடுப்பணை ஒரு 4 தடுப்பணை இருக்கு. அது பூரா விவசாய பயன்பாட்டுக்காக உள்ள தடுப்பணை. ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ராஜா கால்வா இருக்கு. அது கிருங்காக்கோட்டை மக்களுக்கு பாசனம், வையார்பட்டி இந்த பகுதி பாசனத்துக்காக கட்டப்பட்டது. அதுக்கு மேல இருக்கக்கூடிய கொட்டாங்குளம் கால்வாய் அது மணமேட்பட்டி, உதனிப்பட்டி, கொட்டாம்பட்டி பகுதி பாசன விவசாயிகள் கேட்டு அங்கே ஒரு 1000 ஏக்கர் பாசனத்துக்காக கட்டப்பட்டது. அதுக்கு மேல இருக்கக்கூடிய பல்லவட்டி பாலாறு, இது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய கால்வாய் தடுப்பணை பூராமே விவசாயிகளுக்காக கட்டப்பட்டது. இந்த தடுப்பணை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனியார் நிறுவனம் அங்கே ஒரு குளிர்பான நிறுவனம் வச்சிருக்காங்க. அந்த இதுக்காக கட்டப்படுற மாதிரி விவசாயிகள் அஞ்சுறோம். இதை இமிடியேட்டா பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நிறுத்தணுங்கிறத நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களோட அலட்சிய போக்கால இது தொடர்ந்து வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு சாதாரணமா ஒரு அமைதி முறையில் எங்களோட கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிச்சிருக்கோம். இன்னைக்கு அவங்க செவிசாய்க்கல இல்லைன்னா பெரும் போராட்டமாக 4 வழிச்சாலையை ஒரு 30ஆம் தேதி முற்றுகையிடுவதாக நாங்கள் அறிவிச்சிருக்கோம்.